ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டங்களில் சின்ன தொட்டிகளிலே வச்சு வளர்க்கக்கூடிய வாசனை தரக்கூடிய இலைகளை பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான இலை செடிகள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம தொட்டு பார்க்குறோம், இல்லைன்னா கசக்கி பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் தரக்கூடிய இலை செடிகள் எல்லாமே இருக்குங்க. இதுக்கு வந்துட்டு பெருசாக உங்களுக்கு பூக்கள் வரல அப்படின்னாலுமே இந்த இலைகள்லையுமே அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். இந்த இலைகள் வந்துட்டு நமக்கு ஸ்மெல்லுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் ஸ்கின் கேர் பொருட்கள்லையுமே நாம் இந்த இலைகளை வாசனைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த இலைகளை வச்சு ரொம்ப காஸ்ட்லியான எசென்ஷியல் ஆயில்ஸுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செடிகளை வளர்க்குறதும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நான் கொஞ்சமான செடிகள் மட்டும்தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான செடிகள் இருக்குங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா கூட எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க. க்ரோ பேக்கு, சீட்ஸு, ட்ரெயின்சல் மேட்டு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ புதுசாக வந்துட்டு செடிகளும் கொண்டு வந்திருக்கோம். பூச்செடிகள், மூலிகை செடிகள் கொண்டு வந்திருக்கும். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வச்சுருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. இந்த மூலிகை லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு துளசி ரகம். ஸோ இது வந்துட்டு மின்ட் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துளசியை பொறுத்தளவில் நமக்கு புதினா வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா என்ன ஸ்மெல் இருக்குமோ அதே ஸ்மெல் தான். இடங்களில் இதுக்கு பேர் விக்ஸ் துளசின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இலைகளை நம்ம பிச்சு வாயில் போடுறோம் அப்படின்னா நல்ல ஒரு மென்தால் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, ஒரு ஹால்ஸ் மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு காட் இருக்கக்கூடிய ஒரு இலை. ஸோ இதை வந்துட்டு நம்ம வீட்டு தோட்டங்களை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு சின்ன கட்டிங் இருந்தால் போதுங்க. இது வந்து புதினா மாதிரி நல்லா படர்ந்து வளரக்கூடியது தான். ரெகுலராக தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிட்டு இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பராகவே வளருது இந்த செடி. ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ரோஸ்மெரியை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். நிறைய ஹேர் கேரு, இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த ரோஸ்மெரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ தெரியும். இது இல்லாமல் என்ன யூஸ் அப்படின்னா பூச்சிகள், கொசுக்கள்லாம் வராமல் இருக்கும். அதாவது இந்த செடிகளை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா இந்த கொசுகள் எல்லாமே வந்துட்டு வராமல் இருக்குங்க. இதில் வந்துட்டு அப்படி ஒரு நெடி இருக்கும். ஸோ நம்மளோட மைண்டும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த இலைகளை நம்ம தொட்டு பார்க்கும்போதே அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி அப்படின்னா இந்த ரோஸ்மெரி தான். இதுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றவே வேண்டாம். ஒரு 3 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நல்ல வறண்ட பகுதியில் வளரக்கூடிய ஒரு செடி. இதை நம்ம ஒரு சில செடிகள் வந்துட்டு ஹேர் கேருக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம பெருசாக ரெகுலராக தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே கிடையாது. அந்த மண்ணை காய விட்டு ஊற்றும் போது தான் அந்த செடிகள் வந்துட்டு நல்லா இருக்குது. இது வந்துட்டு நமக்கு நல்லா வளரணும் அப்படின்றக்காக நம்ம ஆர்வக்குளரில் நிறைய தண்ணி ஊற்ற நம்ம இந்த செடி வந்துட்டு ரொம்பவே அழுகி போயிடுதுங்க. ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி. இந்த பால்கனி ஸ்பேஸில் சின்ன தொட்டிகளில் வளர்க்கணும் அப்படின்னா இந்த ரோஸ்மெரியெல்லாம் சூப்பரான ஒரு செடி. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சில்வர் டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்சரிகளில் இதுக்கு பேர் லாவெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா இது நம்ம கசக்கி பார்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு மைல்டு ஸ்மெல் வரும். எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரியான ஸ்மெல் தோணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது வந்துட்டு கொஞ்சம் காட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு பெயிண்ட் ஸ்மெல், புதுசாக ஒரு பெயிண்ட் பக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஸ்மெல். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்மெல் தருது. ஆனால் வளர்க்குறக்கும் ரொம்ப ஈஸி. இதுக்கு பேர் வந்துட்டு சில்வர் டஸ்ட் இல்லைனா சில்வர் டோஸ். இது செடிகள் கேட்டிங்க அப்படின்னா நர்சரிகளில் இப்போ கிடைக்கிது. வாங்கி வச்சு வளருங்க. ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். இதையுமே வந்துட்டு நம்ம நலங்கு மாவெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து போட்டு இந்த இலைகளை காய வச்சு போட்டு அரைச்சி குளிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மூலிகையும் கூட. அடுத்ததாக டீ ட்ரீ ஆயில் பிளான்ட். ஸோ யூக்கலிப்டஸ் ஆயிலோட ஒரு சின்ன வெர்ஷன், மினியேச்சர் வெர்ஷன். ஸோ நிறைய பேர் இந்த செடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது வந்துட்டு அந்த டேண்ட்ரஃப்கெல்லாம் வந்துட்டு இந்த செடி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தமிழ் பேருன்னு பார்த்துட்டிங்கன்னா தேவதாரு அப்படின்ற ஒரு மூலிகையும் கூட. ஸோ இதெல்லாமே வந்து காயக்கல்ப மூலிகை. நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுல இந்த மூலிகை, இந்த இலைகளை வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது இதுக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம சொல்கிறோம் இந்த ஹேர் ஆயிலுக்கு இதெல்லாம் போடணும் அப்படின்னு. ஆனால் இந்த சித்த வைத்திய முறை இருக்குல்ல, குறிப்புகள்லையுமே இந்த தேவதாரு இலைகளை போட்டு எண்ணெய் காய்ச்சுறாங்க. ஸோ இது வந்துட்டு செடிகள் வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரு 9 பேக்கில் வச்சா போதும், குட்டி மரம் மாதிரி சூப்பராக வளருது. பொடுகு தொல்லை இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் இருக்கிற மாதிரியான ஷாம்பு, ஹேர் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலுக்கான மூலதனமே இந்த செடி தான். ஸோ இதை நம்ம வந்து இலைகளை கசக்கி முகர்ந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு தைல வாசம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ யூக்கலிப்டஸ் மரத்தோட தங்கச்சி வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த சீவக்காய் தூளை அரைக்கிறோம் அப்படின்னா இந்த இலைகளை நம்ம காய வச்சு அரைக்கும் போது கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாங்க. இல்லை ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த இலைகளை கட் பண்ணி போட்டு நம்ம ஹேர் ஆயிலாக காய்ச்சி எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். நம்ம விலை கொடுத்து எசென்ஷியல் ஆயில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த செடியை வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிட்டாலே போதுங்க. ரொம்ப சூப்பராக வளருது. பெருசாக பராமரிப்பு அப்படிங்கிறது இருக்கவே இல்லை. அடுத்ததாக மறிக்குழுந்து. மறிக்குழுந்தை பற்றி யாருக்கும் சொல்ல தேவையில்லை. ஒரு சில இடங்களில் இதுக்கு பேர் மறிக்குழுந்து, ஒரு சிலர் தவனம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு ஒரிஜினல் மறிக்குழுந்தோட வாசம் இருக்கிறதில்ல. ஸோ அந்த ஸ்மெல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான ஸ்மெல் தான் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் இந்த நலங்கு மாவு, இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நர்சரிகளில் இதுக்கு பேர் ஹைப்ரிட் மறிக்குழுந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு இந்த பேரில் வந்துட்டு இன்னுமே கன்ஃபியூஷன் இருக்குது. தவனம், மருவுன்றாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பேர் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது இதுலேயுமே இலைகளில் நல்ல வாசம் வருது. நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு, இந்த ஸ்கின் கேருக்கெல்லாம் வந்துட்டு இந்த வாசனை இதுக்காக இந்த மறிக்குழுந்தை வந்து நம்ம கட் பண்ணி காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு பேர் நாகதாளி இல்லைனா 60ஆம் பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாகதாளின்னு சொல்கிறாங்க, ஆனால் இதே செடிகளை தான் காமிக்கிறாங்க. எனக்கு இது ரெண்டும் வேறு வேறையா அப்படின்றது தெரில. ஆனால் வந்துட்டு இந்த இலைகளை நம்ம தொட்டு கசக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது. ஸோ இந்த 60ஆம் பச்சை வைக்கும்போது பாம்புகள் எதுவும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு மூலிகை அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்கிறனால இது வாங்கிட்டு வந்துடுது. ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்களும் சொல்கிறாங்க. இதுவும் நம்ம வீட்டில் தாராளமாக வச்சு வளர்க்கலாம். இதுக்கும் பெருசாக மெனக்கெடல் தேவையில்லை. ரெகுலராக தண்ணி ஊற்றணும்னு கூட அவசியம் கிடையாது இதுக்கு. அடுத்ததாக மருகு. ஸோ மருகு வந்துட்டு பூ கட்டுறதுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரியும். ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம காய வச்சு எண்ணெய் காய்ச்சறக்கு, சீவக்காய் தூள் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு வாசம் தரக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த மருகு. இதை வந்துட்டு பதியம் போடுறதும் ரொம்ப ஈஸி. இந்த கிளைகளை நம்ம மண்ணில் பதிச்சு விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து புது வேர் வருது. ஸோ இந்த மருகு, தவனம், மறிக்குழுந்து இந்த மாதிரியான செடிகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆயுசு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம செடி வாங்கும்போதே அதை பதியம் போட்டு பல செடிகளை உருவாக்கி வச்சுக்கணும். அடுத்ததாக லெமன் கிராஸ்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை புல். இந்த இலை வந்து பச்சையாக இருக்கும்போது மட்டும் கிடையாது, காஞ்ச இலைகள்லையுமே நல்ல ஒரு எலுமிச்சை வாசம் வருது. ஸோ இதை வந்துட்டு நம்ம டீ போட்டு குடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு வாசனைக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செடிகளை வீட்டில் வைக்கும்போது இந்த கொசு இந்த மாதிரியான பூச்சிகள் வந்து வராமையும் இருக்குங்க. ஒரு சின்ன செடி வச்சுட்டோம் அப்படின்னா போதும், அது வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நிறைய செடிகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக பன்னீர் இலைன்னு சொல்லக்கூடிய பன்னீர் துளசி. இது வந்துட்டு நிஜமாகவே ஒரு சூப்பரான ஒரு மூலிகை. இந்த இலைகளை நம்ம மோந்து பார்க்குறோம், அதாவது காஞ்ச இலைகளை மோந்து பார்த்தாலுமே நல்ல ஒரு பன்னீர் ஸ்மெல் வந்து வரும். ரொம்ப மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு செடி. எனக்கு ரீசெண்ட் டைமில் ரொம்ப பிடிச்ச செடியும் இது தாங்க. இதை வந்து கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம். ஸோ இந்த செடி வாங்கி இன்னும் மறுநடவு கூட பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்மெல்லை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தான் புரியுங்க. இதை வந்து வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. இந்த பன்னீர் இலைகளை பறித்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரில் நம்ம முகம் கழுவுறோம், இல்லைன்னா வாய் கொப்பளிச்சுட்டு வரோம் அப்படிங்கும்போது வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருது. நம்ம முகம் கழுவும் போதுமே நம்ம ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்துட்டிங்கன்னா ஜெரேனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எசென்ஷியல் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு உகந்த ஒரு மூலிகை தான். இந்த செடி வளர்க்குறதும் ரொம்ப ஈஸிங்க. ஒரு சின்ன கட்டிங் வச்சு விட்டாலே போதும், ரொம்ப சூப்பராக வளர்ந்து வருது. இதுக்கான இலைகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த பன்னீர் ஸ்மெல்லு தான். ஸோ நம்ம இந்த செடி வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த காஸ்மெட்டிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரோஸ் வாட்டர் எதுவுமே வாங்க மாட்டோம். அந்த அளவுக்கு சூப்பரான நல்ல வாசம் தரக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த பன்னீர் செடி. இது மட்டும் இல்லாமல் என்னோட லிஸ்ட்ல நான் இன்னும் கலெக்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த தெவலை, மாசிப்பத்திரி, திருநீற்று பச்சை இந்த மாதிரியான இலைகள் வந்து இன்னும் நான் கலெக்ட் பண்ணணும். இது இல்லாம வேற என்னென்ன இருக்கு, உங்களுக்கு வேற என்ன தெரியும் அப்படிங்கறதும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.